Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 464 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரு பெரிய சைஸ் கருப்பு உருவம் வந்துச்சுன்னு கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணானுங்கல்ல, அது வேற எதுவும் இல்ல ஓரு. அதான் த்ரில்லர் பார்க்ல கூட வந்துச்சு. அதோட ஃபேமிலியை சேர்ந்த அதே ஓரு தான். அப்படியே கெட்டாமாடு மாதிரி வந்துட்டு ஒரு கத்தும் அம்புட்டு பேரும் பார்த்துட்டு அல்லண்டு போயிருவானுங்க. ஓவெல்லாம் பார்த்துட்டு இந்த உலகத்துல இப்படி எல்லாம் ஜெயன்ஸ் இருக்குதான்னு ஆச்சரியமா கேப்பா. ஏன்னா ஆம்பளைங்கெல்லாம் இப்படி ஒரு ஜெயண்ட் இருக்கான்னு கெக்கோ மொரியாக தான் செம ஹாப்பி. ஏன்னா ஆல்ரெடி இவன் ஒரு ஓர் வச்சிருந்தான். அதான் த்ரில்லர் பார்க்ல பண்ணாயிலே அட்டூழியம். அதுல கூட நம்ம லூஃபியோட ஷேடோவை இன்சர்ட் பண்ணி அது பண்ணாத அட்டூழியத்தெல்லாம் பண்ணிட்டு கிடந்துச்சு. இப்ப மறுபடியும் இந்த மாதிரி ஒன்னு இருந்துச்சு, அதோட டெட் பாடி எல்லாம் கிடைச்சதுன்னா அத மறுபடியும் ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோம்பியா மாத்தி இவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துக்குவான்ல. என்ன ஒரு பேராசையான திட்டம். இன்னும் நேவி ஆளுக சைடுல நிறைய ஜெயின்ஸ் இருக்காங்க, ஆனா ஓரளவுக்கு யாரும் பெருசெல்லாம் கிடையாது. ஆனா மெரைன் சைடு இருக்க ஜெயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவனை நம்ம தான் தடுத்தாகணும்னு சொல்லி அத்தனை பேருமே ஒட்டுக்கா கிளம்புவாங்க. ஏன்னா இந்த பைரட்ஸுங்க எல்லாத்துக்குமே ஓர் வந்துட்டான்னு சொல்லி இன்னும் தைரியம் அதிகமாயிருச்சு, எப்படியும் நம்ம ஈஸியா அவங்கள ஜெயிச்சலான்னு. அதனாலதான் அவங்க வெறி கொண்டு வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இருந்தாலுமே ரெண்டு குரூப்புக்கும் சண்டை வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். மெரைனோட ஜெயின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பைரட்ஸுங்களை நோட் பண்ணாம டைரக்டா ஊர்கிட்ட தான் போவாங்க, அவனை அடிச்சு காலி பண்ணுன்னு. அது அப்படியே பொறுமையா வரத பார்த்த அந்த நேவி ஷிப்ல இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவானுங்க, அவனுக்கு வச்சிருந்த எல்லா குண்டையும் வச்சு கண்ட மெனிக்கு சுட்டு தள்ளிட்டு இருப்பானுங்க. ஆனா அதுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா அது அவனுக்கு புரியல, என்ன இருந்தாலும் அதுவும் மனுஷன் தானே, கண்டிப்பா அட்டாக் பண்ணா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அவனால முடிஞ்ச அளவுக்கு முக்குன்னு முக்கிய அட்டாக் பண்ணிட்டானுங்க. ஆனா அது என்ன பண்ணும், ஐ பொம்மை அப்படின்னு அழகா அந்த கப்பலை புடிச்சு தூக்க ஆரம்பிச்சிடும். நேவி ஆளுங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் கிரியேச்சரை கொண்டு வந்துட்டாங்க. இங்க ஏஸ் எல்லாம் பல்ல கடிச்சுட்டு இருப்பான், ஐயோ இப்படி ஆயிருச்சேன்னு. அதனாலேயே கத்துவான், வேண்டாம் ஒரு வேண்டாம், நீ பெரிய சைஸா இருக்கனால ஈஸியா ஒன்னையத்தான் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுவானுங்க, வந்த வேகத்துல ஸ்பாட்ல பாடி ஆயிராதரா போடான்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா அந்த ஓர் என்ன பண்ணும், கண்ட மேனிக்கு சுடு வாங்கினாலுமே அப்படியே ரெண்டு பக்கமும் காலை ஊனி அப்படியே அந்த நேவி கப்பல ஒரு தூக்கும். உள்ள இருக்க ஆளுக பூரா துப்புன்னு கீழே விழுவானுங்க. நேவி ஆளுகளோட ஜெயின்ஸ் எல்லாம் எப்படியாச்சும் இவனை தடுத்தே ஆகணும்னு சொல்லி வேகமா ஓடி வருவானுங்க. ஒரு பிரோஜனமும் இல்ல. அது தூக்குன கப்பலை வீசினதுல அங்க இருக்கவங்க மேல எல்லாமே அடிச்சு தெரிச்சு பிச்சுக்கிட்டு போகும். அதுலயே அந்த நேவி ஆளுகளோட ஜெயின்ஸ் சில பேர் மாட்டிட்டாங்க. இப்ப என்னன்னா, அப்படி கப்பலை தூக்கிட்டு அடிச்சதுனால பைரட்ஸுங்களுக்கு உள்ள போறதுக்கு ஒரு கேப் கிடைச்சிருச்சு. பட் இருந்தாலும் நேவி ஆளுங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பைரட்ஸுங்களை தடுக்க ட்ரை பண்ணுவாங்க, ஆனா முடியல. எக்கச்சக்க பேர் உள்ள பூந்து பாஞ்சு வந்துகிட்டே தான் இருக்காங்க. உடனே அங்க இருக்க கேப்டன்ஸ் எல்லாம் டிஃபென்ஸ் செக்யூரிட்டியை உடனே அதிகம் பண்ணுங்க, தேவையில்லாம யாரும் குத்துப்பட்டு சாக கூடாது, அவனுங்களை சீக்கிரமா அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி பயங்கரமான சண்டை. ஆனா அந்த ஓரு உள்ள இறங்கி ஒரே அடி வெட்டு குத்து உததான். என்னதான் அவங்க சைடு பெரிய பெரிய ஜெயின்ஸ் வந்தாலும் அந்த ஓரு கிட்ட நிக்க முடியல. அது அடிக்கிற அடியில ஒவ்வொருத்தன் வாங்கி வெத்தலை பாக்க போட்டுருது. இப்படி இவங்க சண்டை மாத்தி போட்டுட்டு இருக்கிறத நம்ம ஒயிட் பியர்டும் சென்கோக்குவும் ஏதோ ஷோவா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. இதுக்கு டைரக்டா அவனுங்களே மாத்தி அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டானுங்கன்னா சண்டையை உடனே ஃபைனலைஸ் பண்ணிடலாமே. தேவையில்லாம இங்க ஏகப்பட்ட உயிர்கள் பலி போகுது. எங்க பார்த்தாலும் ரத்த கலரி தான். அப்படியே மொத்த இடமும் செவன்னு ரெட் பல்பு போட்ட மாதிரி செவந்து போய் கிடக்குது. அது எல்லாத்தையுமே நேர்ல பாத்துக்கிட்டு இருந்த நம்ம கோபிக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால வரைக்கும் வைப்ரேஷன் கிடுன்னு ஏதோ மோட்டரை போட்டு விட்ட மாதிரி ஓடிட்டு இருக்குது. எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல, அவனுங்களை சுத்தி எல்லாத்தையும் பைரட்ஸுங்க வந்து அட்டாக் பண்றானுங்க, ஆனா இவனையும் ஹெல்மப்போவிய மட்டும் எவனும் தொடல. அதானே கேக்குறீங்க. ஹெல்மப்போ ஆள் வராதப்பவே ஓடிடலான்னு சொல்லுவான். ஆனா அந்த டைம் என்ன தெரியுமா, திடீர்னு ஒருத்தன் புகைக்குள்ள இருந்து பாஞ்சு வெட்ட வருவான். அவ்வளவுதான், இதோட சங்குன்னு முடிவே பண்ணியாச்சு. ஆனா அதுக்குள்ள ஒரு ரியர் அட்மிரல் குறுக்க வந்து ஒரே போடா போட்டு டேய் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு புடிச்சு திட்டுவான். ஆக்சுவலா இவன் ஆயிரக்கணக்கில் ஆட்களை போட்டு தள்ளி இருக்கான். அதனாலதான் இவன் அட்மிரலா இருக்கான். அவன் நம்ம ஆளுக்கு அட்வைஸ் பண்ணுவான், தம்பி இது பேட்டில் ஃபீல்டு, இங்க எல்லாம் இப்படி சொம்ப பய மாதிரி இருந்தீங்கன்னா எல்லாம் பூந்து விளையாண்டு லபக்குன்னு நக்கி வாரி வெளிச்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதனால இறங்கி சண்டை போடு, இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீ இப்படித்தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். கோபிக்கு ரொம்ப அவமானமா போயிடும், என்ன பண்றதுன்னு தெரியல. கையிலயாச்சும் ஏதாச்சும் ஆயுதம் வச்சிருக்கானு பாத்தீங்களா. பட் இருந்தாலும் கோபிக்கு சூடு சொர்ணங்கிறது உள்ள நிறைய இருக்குது இல்ல. பய காண்டாயி தரையில ஒரு குத்து குத்திட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவான். சே நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னு. அதே நேரம் இங்க நேவி சைடு இருக்க பெரிய பெரிய ஜெயண்ட் எல்லாம் இன்னைக்கு அந்த ஓரை நம்மளை தாண்டி போக விடக்கூடாதுன்னு சொல்லி கையில ஆயுதத்தோட பயங்கரமா நின்றுட்டு இருப்பானுங்க. அவனுங்களே பயத்துல நடுங்கிட்டே தான் நிப்பானுங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையாமா. ஓர் என்ன சொல்லிட்டு வருவானா, நான் ஏசு கிட்ட போகணும், எனக்கு குறுக்க எவனும் வராதீங்க, வந்தீங்கன்னா சங்கு கன்ஃபார்ம்னு சொல்லும். சொன்னா மட்டும் இந்த ஜெயிண்ட் எல்லாம் நான் கேட்கவா போறானுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் போய் கத்தி வச்சு சண்டை போட்டு பார்ப்பான். அது கண்ணா பின்னாடி டங்குன்னு வெட்டுற வெட்டுக்கு அவனால தடுக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது கத்தி மட்டும் எப்படி தாங்கும், உடஞ்சு சில்லா போயிடும். அப்பவாச்சும் அங்க இருந்து விழுந்து அடிச்சு ஓட வேண்டியதானே. அதை விட்டுட்டு போஸ்ட் கொடுத்து நிப்பான். கையில வச்சிருக்க கத்தியை வச்சு ஒரே போடு, அவ்வளவுதான், அப்படியே பேன்னு விழுவான். ஆக்சுவலா ஓர் வெட்டினது சாதாரண ஜெயிண்ட் இல்ல, வைஸ் அட்மிரல் லாக்ராக்ஸ். அது வந்து கண்டமேனிக்கு பேன்னு கத்திட்டு இருக்குமா. ஒயிட் பியர்டு பார்த்துட்டு ஐயோ
இந்த ஓர் பைய சுத்தமா திருந்தவே மாட்டான். இவனை மாத்தவும் முடியாது. டேய் அவனை சாகாம பாத்துக்கங்கடா. இவன் தொல்லை தாங்க முடியலன்னு அவன் பைரட்ஸ் கிட்ட சொல்லுவான். உடனே அந்த ஊர் இருந்துகிட்டு அப்பா என்னைய தடுக்காதீங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஏச காப்பாத்தியே தீருவேன், ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு போகும். அதெல்லாம் ஓகே, ஆனா ஒயிட் பியர்டு அப்பான்னு கூட்டதான் என்னால தாங்க முடியல. சரி பரவாயில்ல. உடனே ஒயிட் பியர்டு அவன் ஆளுங்க எல்லாத்துக்கிட்டையுமே அவனை ப்ரொடெக்ட் பண்ணி கவர் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுவான். சரி ஓகே, என்ன அவனுக்கு ஹெல்ப் பண்ண போவானுங்க. இங்க கீழே நேவி ஆளுகெல்லாம் ஆன்னு அண்ணாந்து பார்க்க மட்டும் தான் செய்ய முடியுமே தவிர அவங்களால அதுக்கப்புறம் வேற எதுவும் பண்ண முடியல. ரைட்டு குறுக்க நின்னுட்டு இருக்கானு கத்திய வச்சு ஒரே போட வரும்போது மறுபடியும் இடையில ஒரு ஜெயிண்ட் வந்து தடுக்கும். ஏல சொன்னா கேட்க மாட்டியான்னு ஒரே போடு. அதுக்கப்புறம் பீரங்கி வச்சுட்டு 2 பேர் நின்னுட்டு இருப்பானுங்க. அவனுக்கும் ஒரு போடு, அவங்களும் காலி. இத பாத்துக்கிட்டு இருந்த ஒரு லேடி ஜெயிண்ட் எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வைஸ் அட்மிரல் அட்டாக் பண்ணுவேன்னு ஈட்டிய வச்சு பாஞ்சு குத்த வருவா. அஷால்ட்டா அந்த ஈட்டிய புடிச்சு ஓங்கியவ மூஞ்சிலேயே ஒரு குத்து அப்படியே தெளிச்சடிச்சு போய் விழுவா. அதான் இத்தனை பேர் இங்க அடி வாங்கிட்டு இருக்கோம்ல, ஏன்டா எல்லாம் தனியா போறீங்க, வாங்க அம்புட்டு பேர் ஒன்னா போவோம், இல்லன்னா அவன் கண்டிப்பா நம்மள துவச்சிருவான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க போவா ஏதோ டிவி ஷோவை பாக்குற மாதிரி அவ பாட்டுக்கு நின்னுட்டு இருந்தா. அப்படியே விட வேண்டியதானே. அந்த ஒயிட் பியர்டோட பைரட்ல ஒருத்தன் எப்படா அவ டிவி ஷோ பாக்கலாம்னு சொல்லி இங்க இருந்து சுடுவானா. அவ அப்படியே ஹார்டின் மாதிரி உருவாக்கி அதுல ஸ்லேவ் ஆரோன்னு சொல்லி இழுத்து விடுவா. எக்கச்சக்கமா ஆரோ வந்து சரக்குன்னு குத்தும். அப்படி அது யார் மேல எல்லாம் குத்துதோ அவங்க எல்லாருமே கல்லா மாறிடுவாங்க. ஐயோ இவ பைரட் எம்பரஸ் ஆச்சேன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பாஞ்சு வந்து ஒரு மிதி வைப்பா. அவ வச்ச மிதிக்கே அவன் பாடி கல்லாயிரும். அப்படியே அங்க இருக்க எல்லாத்தையுமே சுமார் ரவுண்டு கட்டி மிதின்னு மிதிச்சு தள்ளுவா. இதுல காமெடி என்னன்னா அவ பைரட்டுகளை மட்டும் போட்டு பொழக்கல, அங்க இருக்க நேவி ஆளுகளையுமே போட்டு பொலன்னு பொழந்து கட்டிட்டு இருக்கா. அப்படி அவ அடிச்சுட்டு ஸ்டைலா போய் நின்ன உடனே அங்க இருக்க ஆளுகள் எல்லாம் காண்டாயிருவானுங்க. அட லூசுக்கு பிறந்த லூசு, நீ நேவி ஆளுகளையும் சேர்த்து அடிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா நான் ஒயிட் பியர்டுக்கு எதிராக சண்டை போறான்னு தாண்டா வந்தேன், ஆனா உங்க கூட சேர்ந்து சண்டை போடுவேன்னு சொன்னா இல்ல நண்பனோ எதிரியோ எனக்கு எல்லா ஆம்பளைகளும் ஒண்ணுதான்டா, அவனை தவிரன்னு லூஃபிய மட்டும் மனசுக்குள்ள நினைச்சுக்குவா. இப்ப என்ன அவ கொடுத்த வாக்குல கரெக்டா இருக்காளாமா. சோ தேவையில்லாம குறுக்க வந்து இப்படி பாடிய பீடியா மாத்தி கரைஞ்சு போயிடாதீங்க, போங்க பொழந்து கட்டிட போறேன்னு காண்டாயி கத்துவானுங்களா. என் அழகுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்கம்பா, அதான் எல்லாத்தையும் நல்லா மண்டையா அடிச்சிட்டிய, இனி எங்கத்த மரியாதை கொடுக்கறது, டெர்ட்டி டாகும் பாங்க. அதே நேரம் நேவி பக்கம் இருக்க ஜெயின்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. எல்லாம் பேனு கிடப்பானுங்க. நிறைய பேருக்கு பயங்கரமான அடி. அந்த ஒரு பாட்டுக்கு ஏசுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குது. யாராலையும் அதை தடுக்க முடியல. இங்க கெக்கோ முரியாக்கு செம ஹாப்பி. வாடா செல்லம் வா, என்கிட்ட வா, உன்னை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி அங்க சந்தோஷப்பட்டு இருப்பான். ஆனா அது ஏச காப்பாத்தியே தீர்வேன்னு பொடி நடையா அது பாட்டுக்கு வரும். அங்க ஏசுக்கு பயம் ஓருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. அந்த டைம் தான் குமா களத்துல இறங்கி அதை அட்டாக் பண்ண ரெடியா நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.